இது 2 நாளைக்கு நம்ம இந்த வீட்டில் தான் தங்கணும். ஐயோ இந்த வீட்டில் பேய் இருக்குமே. அதோட என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் தான் தங்க முடியும். சரி அண்ணே 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 எங்க இருக்கீங்க அண்ணே? அண்ணே எங்க இருக்கீங்க அண்ணே? அண்ணே அண்ணே எங்க இருக்கீங்க அண்ணே? அண்ணே 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 எந்திரிங்க. உனக்கு ஒன்றும் ஆகலை. எனக்கு ஒன்றும் ஆகலை. உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சானே? ஒன்றுமே இல்லையாடா? நான் பார்த்தேன். போய் பார்க்கலாம். இந்த வீட்டுல இருந்து வேலை எப்பயா போயிடுச்சுடா. எப்படி அதை வந்துருக்கு சொல்லு. தம்பி தம்பி பேசாதாசே பேசாதாசே என்ன ஆகுதுங்க? என்ன ஆகுது? என்ன ஆகுதுங்க? என்ன ஆகுது? தம்பி இங்க வா. இப்போ இந்த வீட்டில் பேர் இருக்கு. அதுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். நம்ம ஒரு ஃபேக் பே கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த பே பார்த்து ஃபேக் பே பண்ண அதுக்கு நம்ம ஃபேக் அதுக்கப்புறம் அந்த பேயை அதுக்கப்புறம் அந்த பேயை கவர் பண்ணிடலாம். ஓகே வா.
பேயா சுற்றிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டான். நீங்கள் வந்தீங்க, நீங்கள் திருப்பி உயிரோட போக மாட்டீங்க. அப்படி என்ன நடக்கும்? நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். நான் உங்கள்கிட்ட 5 ரூல்ஸ் சொல்கிறேன். 5 ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ தான் நீங்கள் இந்த வீட்டில் இருந்து உயிரோட போவீங்க. ஃபஸ்ட்டு இதை யாரும் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துக்குனா இந்த பேய் இன்னும் தோமாகும். இந்த லைட்டில் சோலார் பவர் இருக்கிறதுனால அந்த பேய்க்கு இன்னும் எனர்ஜி ஏறும். வேற செகண்ட் ஒன், யாருமே அந்த இடத்துக்கு போகக்கூடாது. தேர்ட் ரூல், யாருமே இந்த சின்ன பையன் தனியாக விட்டுறாதீங்க. ஃபோர்த் ரூல், நீங்கள் பெட்டுக்கு அடியில் போகக்கூடாது. ஃபிஃப்த் ரூல், யாருமே இங்கே நைட்டு எழுந்திரிக்கக்கூடாது. சீச்சி அதுவும் பண்ணும். வேறு இன்னொன்று, லைட்டு பிளிங்க் ஆகும்போது பெட்டில் போய் படுக்கணும். அந்த 5 ரூலை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அவங்கள இன்னும் 2 நாள் தங்க விடுறேன். ஓகே சரி, ஏன்னா இந்த பையனை பத்திரமா பார்த்துக்கணும். அவனை சேஃப்டியாக இருப்பான் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்கன்னா. சரி படுக்க போகலாம். அண்ணா, ஒரு பேயை நான் பார்த்தேன். அது என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. எப்படி? என் காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சு. அது ஹைட்டாக இருந்துச்சா குட்டியாக இருந்துச்சா? குட்டியாச்சு. சரி நான் பார்த்துக்கிறேன். ஓகே பார்ப்போம். அண்ணா, கதை சொல்லுங்க. அதையா, ஒரு ஊரில் ஒரு பங்களா இருந்துச்சான். அந்த பங்களாவில் பேயா இருந்துச்சான். அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோ அதுக்கு அந்த பங்களாக்குள்ளே போனோடனே அந்த பங்களாவில் அவர் நோட்டீஸ் பண்ணான். அவர் ஃபுல்லாக பேயாக இருக்குது. 5 பேய். அவர் இந்த பேயை தடுக்கணுன்ட்டு வெளியே போய் ரெஸ்கியூ டீமை
கூட போனான். கல் குத்திருச்சான். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து சர்ச் பண்ணாராம். ஒரு பேய் அவர் முன்னாடி வந்து நின்றுச்சான். அப்போ அவர் என்ன பண்ணாரு, பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சான். அதுக்குள்ள ட்ராப் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் மேலே போனால் செகண்ட் பேய் மேலே வந்து குதிக்க பார்த்துச்சான். குதிக்கும் போது அவர் நவுந்துட்டான். அப்புறம் அந்த பேய் கீழே வந்து செத்துருச்சான். அடுத்து தேர்ட் பேய் அவர் போயிட்டு இருக்கும்போது தேர்ட் பேய் பின்னாடி வந்து கழுத்தை பிடிச்சி நினச்சிதான். அப்போ அவர் என்ன பண்ணாரு, எப்பவுமே பாக்கெட்டில் கத்தி வச்சுருப்பாராம். அதை எடுத்து காலில் குத்திட்டாராம். அடுத்து நாலாவது பேய் வந்து கண்ணுக்கே தெரியாதான். அப்போ வந்து ஒரு கவர் எடுத்துட்டு வந்து பேய் ஹீரோ மூஞ்ச பண்ணாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியலையா, திணறினாராம். அப்போ வந்து ஹீரோ வந்து கையை வச்சு பின்னாடி தான் பின்னாடி குத்துனாராம். பின்னாடி இல்லையா. ஹீரோ பேர் என்ன? அவர் பேர் அவர் பேர் தாமஸ். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படின்னா என்ன? அப்படின்னா அந்த ஹீரோட பேர் தாமஸ். சரி, கதையை சொல்லுங்க. கதையில் ஸோ காய்ஸ், பார்ட் 4 பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பார்ட் 5 கம்மிங் சூன். டைரக்டட் பை ஜோஹான், நிஹான் அண்ட் இஃப்ராஸ். அண்ட் இவன் நம்ம பார்ட் 5ல இவங்க ஹீரோவாக இருப்பாங்க. இவங்க ஹீரோ தான் இருந்தாங்க. ஸோ see you guys.